The producer company procures groundnut produced by the members at their farm gate and offers premium price from the costs saved due to elimination of middlemen. A full-fledged groundnut oil extraction unit has been established with the support of Department of Agricultural Engineering under its mission on sustainable dryland agriculture. ஆரம்பத்தில் இந்த பெண் மக்கள் 1000 பேர் கொண்ட குழு ஆரம்பிச்சது. இன்னைக்கு 2211 பேர் இருக்காங்க. 1000 பேர் சேர்ந்த குழுவுக்கு ஒரு ஷெட்டு 3 ஃபேஸ் கரண்ட் இருந்தால் நாங்கள் வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உத்தரவு வந்தது. அதை வச்சு இவங்ககிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணி 2-3 முறை கூட்டம் நடத்தி அதை அவங்க இன்னென்னதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே மரச்செக்கு வாங்கினாங்க, பிறகு கடலை உடைக்கிற இயந்திரம் வாங்கினாங்க, பிறகு பேக்கிங் மிஷின் வாங்கியிருக்காங்க. கோவிட் டயத்தில் கடலை பருப்பு அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்டாக் ஆகிருக்கு. இவங்களே போய் அந்த பெண்களே போய் அதை எடுத்துகிட்டு இவங்க அந்த இதில் அரைச்சி நல்ல எண்ணெயாக்கி அழகாக விற்றாங்க. இப்போ மாதம் ஒன்றுக்கு 5 லட்ச ரூபா இவங்களுக்கு லாபம். அந்த அளவுக்கு இந்த மக்கள் சிறப்பாக வேலை செய்கிறாங்க. With the assistance from Tamil Nadu Rural Transformation Project, another set of jumbo oil extractors has been established to enhance the scale of production. கொரோனா சிறப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக தகுதியாக இருக்கும் FPOவுக்கு ஃபண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்ததில் நபார்டு அவங்களோட சப்போர்ட்டில் உருவாக்கப்பட்ட இந்த வீரபாண்டி வட்டார களஞ்சியம் FPOக்கு நாங்கள் கிரேடிங் பண்ணோம். அவங்களோட புக் கீப்பிங் அண்ட் அவங்களோட ஃபங்க்ஷனிங், அவங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்களோட ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்து அவங்களோட மார்க்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு 10 lakhs ஆஸ் எ சப்சிடி வி கிவன் கிராண்ட் டு தம் ஃபார் என்லார்ஜிங் அண்ட் ப்ரொமோட்டிங் தர் FPO. அதை வச்சு அவங்க ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் அவங்க போட்டிருக்காங்க, ஆயில் கேக் கிரைண்டிங் பல்வரைசிங் மிஷின் போட்டிருக்காங்க, தென் சோலார் ட்ரையர் பண்ணியிருக்காங்க. Eliminating the intermediaries in the supply chain, the producer company connects the producers directly with the consumers. During the first 2 years, the performance of the company was limited to a few lakhs of rupees, and during the third year, they had a turnover of 1.1 crores of rupees. But during 2019-20, it was a little lesser than 1 crore rupee. But this financial year, that's 2021, we have crossed 17 crores of rupees. And this is a great performance by any of the farmers producer organization in the district. And mainly we need to say that, being an all women farmers producer company, we could perform. And this was converting the challenge which the company had to face during the COVID pandemic. We had taken it into our stride, and we started initially supplying the provisions for the members of the company, which was slowly extended to the non-members also, with the request coming from them. இதனால மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆகக்கூடிய அவங்களுடைய செலவுகளில் குறிப்பாக ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா அதில் 500 ரூபாயை அவங்களுக்கு மிச்சப்படுத்த முடிஞ்சது. The groceries are packed